ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் எண்ணெய், நெய், அப்புறமா சுகர் கூட நான் ஆட் பண்ணல. 100% ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட், கால்சியம், அயன், ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்வீட்டு. கண்டிப்பாக இந்த ஸ்வீட்லாம் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய ரெசிபி. செய்யவும் ரொம்ப சுலபம். வாங்க இப்போ இந்த ரெசிபியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாஸ்பேன் எடுத்துருக்கிறேன். இதில் 3/4 கப் அளவு துருவின வெல்லம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு வெல்லத்துக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம், நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சாலே போதும். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கிறேன், முந்திரி. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாதாமும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பலாம் வறுக்கணும் வேண்டாம், லைட்டாக அந்த சூடு ஏறினாலே போதும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா இதை தனியாக வச்சிடலாம். இப்போ அதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்த கேஷ்யூவும் பாதாமும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே 1/4 கப் அளவு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இல்லை அப்படின்னா நீங்கள் கேஷ்யூ பாதாம் வறுக்கிறோம்ல, அந்த டைமில் வேர்க்கடலையும் வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பலாம் அரைக்கக்கூடாது, பிளெண்ட் மோடில் இந்த மாதிரி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக இப்போ ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 1 கப் அளவு கேழ்வரகு மாவு ஆட் பண்ணிக்கலாம், ராகி மாவு. இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நல்லா ஒரு ஃப்ளேவர் வரும், அது வரையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது, ஓரளவு சிம்க்கும் மீடியத்துக்கும் இடையில வச்சு வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 3 நிமிஷம், 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுக்கணும். கண்டிப்பாக சிம்மில், மீடியம், ஹை ஃப்ளேமில் கண்டிப்பாக வச்சு வறுக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூடவே தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கணும். இங்கே நான் 1 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப நமக்கு தேங்காய்லாம் வறுக்கணும்னு வேண்டாம், லைட்டாக அந்த ஈரப்பதம் மாறி வந்தாலே நமக்கு போதும். அதே மாதிரி சிம்க்கு மீடியத்துக்கு இடையில வச்சு இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் துருவல் அப்புறமா ராகியெல்லாம் நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம்ல சர்க்கரை, வெல்லம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வெல்லம் ஆட் பண்ணும்போது அரிப்பில் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு தூசி எதுவும் இருந்ததுன்னா அதில் ஃபில்டர் ஆகி வந்துடும். நம்ம சேனலே இது போல் நிறைய ஹெல்த்தியான ரெசிபி, ஸ்வீட், ஸ்நாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலாம் இருக்குது. அதோட லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வெல்லம்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வெல்லம் அந்த ராகி மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு இது ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது, 1-2 நிமிஷத்துலேயே நமக்கு இது ரெடியாகி வந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே இந்த நட்ஸ் எல்லாம் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேமை கண்டிப்பாக சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த டைம்லலாம் நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் நல்லா பேன்லேருந்து விட்டு வரணும். நம்ம இதில் எண்ணெய், நெய் எதுவுமே நம்ம இதில் சேர்க்கலை. ரொம்ப ஹெல்த்தியாக, அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரி பேன்லேருந்து விட்டு நல்லா சுருண்டு வரவும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக நான் இங்கே ஒரு டிஃபன் பாக்ஸில் தான் ஸ்வீட் செட் பண்ணி எடுக்கிறேன். அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ஸ்வீட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஃபஸ்ட் அந்த ஸ்பூன் வச்சு நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஒரு கிண்ணியோட பேக் சைட் வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஒரு ஷேப்பாக நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி ஸ்மூத்தாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட் நமக்கு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வரட்டும், நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறி இந்த ஓரங்களை கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கமத்திட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும். பார்த்தாலே தெரியும் எந்த அளவு பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கத்தி வச்சு நம்ம பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் சின்ன ரெக்டாங்கிள் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு, ராகி மாவு வச்சு பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதில் நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்குறோம். கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட். இப்போ நான் அதை உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு. இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாம். கண்டிப்பாக அந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.